வணக்கம் மக்களே. இன்றைய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இறால் தொக்கு. இதற்கு தேவையான பொருட்கள் பார்ப்போமா? நான் ஒரு 1/4 கிலோ இறால் வாங்கி கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 150 கிராம் சாம்பார் வெங்காயம், ஒரே ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 சின்ன தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா சோம்பு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு, கொத்தமல்லி கொஞ்சம், தாளிக்கிறதுக்கு கடுகும் சீரகம் தாளிக்கிறதுக்கு, ஆயில் ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றியாச்சு. சோம்பும் கடுகும் போடுறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு, ஒரு 10 பல்லு பூண்டு. என்ன இவ்வளோ இறாக்கு இவ்வளோ பூண்டு போடுறீங்கன்னு பார்க்குறீங்களா? இறால் வாயு, அதனால் நம்ம பூண்டு சேர்த்து செய்கிறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடுத்து சாம்பார் வெங்காயம் நல்லா வதக்கணும். சாஃப்டாக இருக்கும் ஆகணும் வெங்காயம், அது வரலாம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை போடுங்க, நிறைய கருவேப்பிலை போடணும். அப்போ தான் வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு எல்லா சமையல்லையும் நிறைய சேர்த்துக்குங்க, அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நிறைய பேர் இஞ்சி பூண்டு ரொம்ப சேர்த்துக்கவே மாட்டாங்க, அந்த ஃப்ளேவர் பிடிக்காதுங்க. ஆனால் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இஞ்சி பூண்டு சேர்க்குறோமோ உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். இஞ்சி பூண்டு மிளகு சீரகம், அது 4த்தையும் நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்குங்க. எப்போவுமே கடமைக்கு சமைக்கக்கூடாது. சாப்பிட்ற உணவு மற்றவங்களுக்கு பாதிப்பே இருக்கக்கூடாது. ஆரோக்கியமான சமையலாக இருக்கணும். உணவே மருந்தாக இருக்கணும். எண்ணெயிலே மஞ்சள்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அந்த கவுச்சி வாடையும் அடிக்காது. அதனால் ஆயிலே போட்டுங்க மஞ்சள்தூள். நான் ஒரே ஒரு பழுத்த தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன், அதை போட்டுங்க. அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். எவ்வளோ சாஃப்டாக வதக்க முடியுமோ அவ்வளோ சாஃப்டாக வதக்குங்க. வதங்கினா தான் டேஸ்ட்டு. இதுலேயே கல் உப்பு போட்டுங்க. உப்பு போட்டோம்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் தான் இறாவை போடணும். பாருங்கள் எப்படி பிரிஞ்சிச்சு பாருங்கள். நல்லா கூழாக தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இறாலை போடணும். நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது இந்த கரண்டியில், சின்ன கரண்டியில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நான் மிளகாத்தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு பெப்பர் போட்டு இறக்கும்போது மிளகும் சீரகமாக பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு இறக்கிடுவேன். இப்போ நான் தண்ணியே ஊற்ற மாட்டேன். இதில் அப்படியே சிம்மில் வச்சுட்டு மூடிடணும். ஒரு தட்டு போட்டு மூடிட்டு குறைச்சிடணும் தீயை. மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குது பார்ப்போமா? பாருங்கள், தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றலை. எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். தண்ணியே ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ரொம்பவும் வேக்காடு கொடுக்கக்கூடாது, லப்பர் மாதிரி ஆகிடும் இறா. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான், பெப்பர் போட்டு இறக்க வேண்டியதுதான். இந்த பாருங்க, நான் எது சமைச்சாலும் உடனடியாக அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அரைச்சி இந்த பவுடர்லாம் வாங்க மாட்டேன். மிளகு உடனடியாக மிளகு சீரகத்தை தட்டி போடணும். அப்போ தான் அந்த முழு ஃப்ளேவர் பக்காவாக இருக்கும்.
இதில் இருக்கிற வாயுவெல்லாம் அந்த மிளகு எடுத்துரும். கொத்தமல்லி போடுவோம். கொத்தமல்லி எல்லா சமையல்லையும் சேர்த்துங்க. இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதையும் நிறையவே சேர்த்துங்க. சுவையான இறால் தொக்கு ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.